என்றும் நாட்டில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்புகளை உள்ளடக்கி பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். இன்றைய நாளும் இனிமையான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் அமைய வாழ்த்தி பிரார்த்தித்த இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இன்றும் சிங்கள மொழி மூலம் வெளிவந்த பத்திரிகைகளை தொகுத்து வழங்குவதற்காக எங்களுடன் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் இம்ரான் அவர்கள். සුබෝදෑසනක් ඉම්රාන්. සුබෝදෑසනක් කියලා ප්‍රාර්ථනා කරනවා. අද දවසේදී අපත් සමග එක්වී සිටින ඔබ සියලු දෙනාටම සුපුරුදු පරිදි අපි සූදානම් වෙලා ඉන්නවා රටතොට සිදු වුණු කාරණා සම්බන්ධයෙන් කතා කරන්න, ඒ වගේම ඒ පිළිබඳව විග්‍රහයක් කියන ඒවටත්. ஆம், அந்த வகையில் இன்றும் செய்திகளின் விரிவான கண்ணோட்டத்தை வழங்குவதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொய்தீன் அவர்களும் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அவர்களே. ஆம், அந்த வகையில் இன்று செய்திகளின் பிரதான பக்கங்களை பார்ப்போம். ஆனால் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக ஜனாதிபதியின் மனநிலைக்கு சோதனை உட்படுத்த கோரும் மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி, வழக்கு கட்டணமாக 1 லட்சம் ரூபாவை செலுத்தும் உத்தரவு என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக இடம்பெடுத்திருக்கின்றது. அதாவது வழக்கு கட்டணமாக 1 லட்சம் ரூபாவையும் மனநோயால் பாதிக்கப்பட்ட தொடர்பிலான கட்டளை சட்டத்தின் 2ஆம் அத்தியாயத்திற்கு அமைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்குமாறு அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக பிரதமர் பதவியிலிருந்து ரணிலை நீக்கியது தவறு, 2 உரிமை மீறல் மனுக்கள் February 7 பரிசீலனைக்கு என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே இடம்பெடுத்திருக்கின்றது. அதாவது மஹிந்த ராஜபக்ஷவை கடந்த வருடம் பிரதமராக நியமித்தமை சட்டத்திற்கு எதிரானது எனவும், ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து அகற்றியமை மற்றும் அமைச்சரவையை நீக்கியமை ஆகியன சட்டவிரோதமானது எனவும் உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மீறல்கள் மனுக்கள் February 7 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே இடம்பெடுத்திருக்கின்றது. இதனுடன் தொடர்புபட்ட செய்தி அதே செய்தி தினகரன் பத்திரிகையிலும் வெளிவந்திருக்கின்றது. அதாவது ஜனாதிபதிக்கு எதிரான மனு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரிப்பு, செலவு தொகையாக 1 லட்சம் ரூபாவை அரசுக்கு செலுத்த உத்தரவு என்கின்ற செய்தி தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மனநிலை தொடர்பான மருத்துவ அறிக்கை ஒன்றை கோரும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பெண்ணொருவர் தாக்கல் செய்திருந்த எழுத்து மூலமான மனுவை நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது என்கின்ற செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. இந்த செய்திகள் எல்லா பத்திரிகைகளிலும் பிரதான செய்திகளில் ஒன்றாக வெளிவந்திருக்கின்றன. இனி பார்க்கலாம் சிங்கள பத்திரிகைகளில் இது தொடர்பான செய்திகள் எவ்வாறு வெளிவந்திருக்கின்றன. எம்ரா, ඊයේ දවසේදී අපිට මතකයි නැවතත් අධිකරණයේ වැඩ කටයුතු ආරම්භ කෙරුණා. මේ ආරම්භ කිරීමත් සමග හොරු අල්ලයි ඒ වගේම සිදු වුණු මැර ප්‍රහාර මේ හැම දෙයකම තොරතුරු අධිකරණයේ හොයලා බලලා හරි දඬුවම් දෙයි කියලා විශ්වාසයෙන් වැඩ ආරම්භ කෙරුණා. ඒ වගේම තමයි මේ ඔය කලින් සඳහන් කරපු ජනාධිපතිතුමාට මානසික රෝගයක් තියෙනවා කියලා ඒ ගොනු කරපු ඒ නඩුව අවසන් කරන අය ප්‍රතික්ෂේප කරුණා. ඒ වගේම තමයි මේ පාර්ලිමේන්තුව නැවතත් මේ අලුත් ආණ්ඩුවක් පත් කිරීම සම්බන්ධයෙන් ඒ වගේම තමයි තවත් කාරණාවක්, තවත් නඩුවක් සඳහන් වෙලා තිබුණා. ඒ තමයි තෙල් සංස්ථාවේ ගැටුම. තෙල් සංස්ථාවේ ඒ සිදු වූ ගැටුමෙන් එක් අයෙකු ජීවිතක්ෂයට පත් වුණා. අර්ජුන රණතුංග මහත්මයා එහි කාර්යාලයට ඇතුළු වීමට උත්සාහ කිරීමේදී සිදු වූ තත්වයක් මත දැන් සනාථ වෙලා තියෙනවා. මේ වගේ තත්වයක් ඇති කරන්න හේතු වෙලා තින්නේ එහි කාර්ය මණ්ඩල අය පමණක් නෙමෙයි. අපි කොහොමද දන්නවා මේවා ඇතුලේ මේ ඇතුලේ ඉන්න ස්ටාෆ් එකේ අය මේවාට වැඩියෙන් උසිගන්වලා දඟලන කට්ටියක් නෙමෙයි. හැබැයි දේශපාලනයේ එල්බගෙන ඉන්න සමහරු කොහොම හරි මේවා ඇතුලේ රණ්ඩුවක් කෝලහලයක් කරන්න ඒ ආයතන කඩා වට්ටන්න උත්සාහ කරනවා. දැන් පේනවා මේ ගැටුමට හේතු වෙච්ච පොහොට්ටුවේ മന്ത്രിවරයෙකුත් අල්ලලා තියෙනවා කියලා තමයි දිවයින පුවත්පත සඳහන් කරන්නේ. ඒ පොහොට්ටුවේ മന്ത്രി රිමාන්ඩ් කරලා තියෙනවා. සැකකාර නාගරික മന്ത്രിවරයා අවි ආයුධ සහිතව තවත් පිරිසක් සමග සංස්ථාවට එදා දවසේ ඇතුළු වෙලා තියෙනවා කියලා තමයි සඳහන් කරලා තියෙන්නේ. ඒ නිසා මහේස්ත්‍රාත්වරිය අප ප්‍රතික්ෂේප කරා කියලාත් අද දිවයින පුවත්පත වාර්තා කරනවා. මේ සිදුවීම සිදු වුණේ පසුගිය ඔක්තෝබර් 28 වෙනිදා ඒ දෙමටගොඩ පිහිටි කජතෙල් නීතිගත සංස්ථා මූලස්ථානයේ ඒ අයුතු ලෙස ඇතුළු වීම සහ අයුතු ලෙස ජනරාශිය යන චෝදනා යටතේ කොළඹ ප්‍රධාන කොළඹ අපරාධ කොට්ටාශය විසින් අත්අඩංගුවටගෙන ඉදිරිපත් කළ ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණේ කොළඹ නාගරික මන්ත්‍රී WK කුලතිස්ස ගීගනගේ ලබන 11 වෙනිදා දක්වා ආරක්ෂිත බන්ධනාගාරගත කර තිබෙනවා. අයුතු ලෙස ඇතුළුවීම, ඒ වගේම ආයුධ ළඟ තබා ගැනීම, ඒ වගේම ජනරාශිය සිදු කිරීම. ඒ කියන්නේ ජනතාව ඒ ස්ථානවලට
කැන්දාගෙන ඇවිල්ලා මෙතන ලොකු කෝලහලයක් සිදු කරන්න උත්සාහ කිරීම කියන කාරණා සම්බන්ධයෙන් ලබන 11 වෙනිදා දක්වා රක්ෂිත බන්ධනාගාරගත කර තිබෙනවා. ලංකාදීප පුවත්පතේ එම ප්‍රවෘත්තිය පිළිබඳව වාර්තා කර තිබෙන ආකාරය දකින්නට ලැබෙනවා. කොළුන්නාව තෙල් සංස්ථාවේ කලහය කොළඹ නාගරික මන්ත්‍රී කුලතිස් රිමාන් කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. මේ විදිහට තමයි ඊයේ දවසේදී අධිකරණයේ සිදු වෙලා තියෙන සිදුවීම්. அந்த வகையில் அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீதிபதி பிரீத்திபத்மன் சூரசேனா மற்றும் நீதிபதி அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோர் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் மனுதார அரசு தலைவசமாக 1 லட்சம் ரூபாவை செலுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதிக்கும் நாட்டு மக்களுக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையிலே அந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. இது தொடர்பான விரிவான கண்ணோட்டத்தை இனி பார்க்கலாம் சிரேஷ்ட ஊடகவியலாளரிடமிருந்து. நீதிமன்ற செயற்பாடுகள் நேற்று மீண்டும் தொடங்கி இருக்கின்றன. நாம் நேற்று இந்த நிகழ்ச்சியின் போது குறிப்பிட்டோம், சில வழக்குகள் இப்பொழுது விசாரணைக்கு வரவிருக்கின்றன. அந்த வழக்குகள் மீண்டும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தும் என்று அந்த வகையில் நேற்று 2 முக்கிய வழக்குகள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில், மற்றது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகள். முதலில் நாம் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்கை எடுத்துக்கொள்வோம். இலங்கையின் அரசியல் வரலாறாக இருக்கட்டும் அல்லது நீதித்துறை வரலாறாக இருக்கட்டும், எந்த பிரிவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவ்வாறான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதுவே முதல் தடவை என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். ஜனாதிபதியின் மனநிலை பற்றி பரிசோதிக்க வேண்டும். அவரை மனநிலை பரிசோதனைக்கு உட்படுத்தி அவருடைய மனநிலை தொடர்பான ஒரு மருத்துவ அறிக்கை பெறப்பட வேண்டும் என்ற ரீதியில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதற்கான ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு மாவட்ட நீதிமன்றத்தின் ஊடாக போலீஸ் மா அதிபர் மற்றும் கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதி ஆகியோருக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் ஜனாதிபதியை ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி மனநிலை மருத்துவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தி அந்த மனநிலை மருத்துவர்கள் அவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்தி ஜனாதிபதியின் மனநிலை தொடர்பான ஒரு அறிக்கை தனக்கு பெறப்பட வேண்டும் என்ற ரீதியில் தக்ஷிலா லக்மாலி ஜாயவர்தன என்ற பெண் இந்த அரசியல் கொந்தளிப்பு நிலவிய காலப்பகுதியில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். ஜனாதிபதி இந்த அரசியல் கொந்தளிப்பு நிலவிய காலப்பகுதியில் அடுத்தடுத்து எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் அவருடைய செயற்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் என்பன தொடர்பாகத்தான் இந்த வழக்கில் குறிப்பாக பேசப்பட்டிருந்த விடயங்களாக இருந்தன. அவை தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக, ஜனாதிபதியின் மனநிலை தொடர்பாக தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும், எனவே இது தொடர்பான ஒரு விளக்கம் நாட்டு மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் அரசியல் நெருக்கடிகள் காரணமாக ஜனாதிபதி மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது அவர் மன அழுத்தங்களை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். இதனால் அவருடைய முடிவுகள் தடுமாற்றகரமானதாக இருக்கின்றன. எனவே அந்த தடுமாற்றமான முடிவுகள் நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்ற ரீதியில் தனக்கு சந்தேகங்கள் இருப்பதாகத்தான் இந்த பெண் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு ஆதாரமாகவும் அவர் சில விடயங்களை இந்த வழக்கில் குறிப்பிட்டிருந்தார். நேற்று இந்த வழக்கு விசாரணையின் போது அந்த பெண்ணுக்கு சார்பாக, மனுதாரர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி சில வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். குடும்ப ரீதியாக ஜனாதிபதிக்கும் இந்த மனநிலைக்கும் இடையிலான சில தொடர்புகள் இருந்திருக்கின்றன. குடும்ப ரீதியாக சில பாதிப்புகள் காணப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஜனாதிபதி தொடர்பாக அவருடைய மகள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தாத்தா என்ற பெயரில் தன்னுடைய தந்தையின் சிறு வயது கால பகுதியில் நடைபெற்ற விடயங்கள் உட்பட அவருடைய முன்னேற்றங்கள் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு அவருடைய பழக்க வழக்கங்கள், சிறுபிராய நடவடிக்கைகள் என்பனவற்றை எல்லாம் அதில் விரிவாக அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த அரசியல் கொந்தளிப்பு நிலவிய காலப்பகுதியில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விடயம் அல்லது வாசிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த ஜனாதிபதி தாத்தா என்ற நூல். அந்த நூல் வெளியீட்டாளர்கள் அந்த காலப்பகுதியில் தெரிவித்திருந்த ஒரு கருத்தின்படி மிக அமோகமாக அந்த புத்தகம் அப்பொழுது விற்பனையாகி கொண்டிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள். நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் அதனை உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இலங்கை அரசியல் யாப்பின் 19வது திருத்தச் சட்டம் மிக அமோகமாக அந்த காலப்பகுதியில் விற்பனையாகி இருக்கின்றது. இலங்கை பாராளுமன்றத்தின் ஹன்சாட் பதிவுகள், பாராளுமன்ற குறிப்புகளை பதியும் ஹன்சாட் அறிக்கைகள் மிக பிரபலமாக விற்பனையாக இருக்கின்றன. அடுத்ததாக இந்த ஜனாதிபதி தாத்தா என்ற நூல் மிகவும் பிரபலமாக விற்பனையாக இருக்கின்றது. பாராளுமன்ற அமர்வுகளின் போது கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அந்த நூலை கையில் வைத்துக்கொண்டு அதிலிருந்து எடுகோள்கள் மேற்கோள்கள் காட்டி உரையாடி கொண்டிருந்ததை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது.
எனவே அந்த நூலில் ஜனாதிபதியினுடைய அந்த சிறுபிராய பழக்க வழக்கங்கள், அவருடைய சில சம்பவங்கள் பற்றி குறிப்பிடுகையில் அவை அவருடைய மனநிலையோடு தொடர்புபட்ட விடயங்களாக, மன அழுத்தங்களோடு தொடர்புபட்ட விடயங்களாக காணப்படுகின்றன என்று நேற்று அந்த நீதிமன்ற விவாதத்தின் போதும் அந்த சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி என்பவருக்கு பதவி ரீதியாக ஒரு விடுபாட்டு உரிமை, ஆங்கிலத்தில் அதனை இம்யூனிட்டி என்று குறிப்பிடுவார்கள், பிரசிடென்ஷியல் இம்யூனிட்டி என்று. ஜனாதிபதி பதவியில் இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு சிறப்பு ஏற்பாடு இருக்கின்றது. அதனைத்தான் விடுபாட்டு உரிமை என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் அந்த விடுபாட்டு உரிமையை ஒரு ஜனாதிபதி அனுபவிக்க வேண்டுமானால் அவர் ஆரோக்கியமான மனநிலை உள்ளவராக இருக்க வேண்டும். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அவரால் இந்த விடுபாட்டு உரிமையை கூட அனுபவிக்க முடியாது. எனவே அவருடைய மனநிலை பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த பெண் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக விரிவான வாதங்கள் நேற்று நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த வாதங்களை நீதிமன்றம் புறந்தள்ளி இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான தகவலாக இருக்கின்றது. இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கின்ற மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த பெண் இந்த வழக்கு செலவு தொடர்பாக அரசாங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாவை செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இருக்கின்றது என்று அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் மூலம் ஜனாதிபதியின் அந்த மனநிலை தொடர்பான விடயங்கள் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆனால் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பான விடயங்கள் உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்படவிருக்கின்றன என்பதையும் நாங்கள் அடுத்த வழக்கின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த வழக்கு அவருடைய செயற்பாட்டோடு தொடர்புடைய ஒரு வழக்காக இருக்கின்றது. அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அப்போதைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவை திடீரென பதவி நீக்கம் செய்துவிட்டு மஹிந்த ராஜபக்சவை அவர் அந்த பதவிக்கு கொண்டு வந்தார். அவ்வாறு மஹிந்த ராஜபக்சவை பதவியில் நியமித்ததும் ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து நீக்கியதும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற விடயங்களாக இருக்கின்றன. இலங்கை அரசியல் யாப்பின் பிரகாரம் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற விடயங்களாக இருக்கின்றன என்று 2 முக்கிய பிரமுகர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதுவும் அந்த நீதிமன்ற விடுமுறைக்கு முன்னர் இடைக்கால பகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. நேற்றுதான் இது மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த தமல அமில தேரர் மற்றும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு பணிப்பாளராக முன்னர் பணியாற்றிய ஓஷல ஹேரத் ஆகியோர் தான் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்போது இந்த பிரச்சினை அரசியல் ரீதியாக ஒரு முடிவு காணப்பட்டிருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான இன்னொரு வழக்கில் வழங்கிய தீர்ப்பின் மூலம் பாராளுமன்றம் மீண்டும் கூட்டப்பட்டு பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டு இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது. இந்த விடயம் இப்பொழுது அரசியல் ரீதியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஆனால் அரசியல் சாசன ரீதியாக ஜனாதிபதி மேற்கொண்ட இந்த நடவடிக்கை காரணமாக தங்களுடைய உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக 2 பிரஜைகள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய உரிமை உண்மையில் மீறப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசீலிக்க வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு இருப்பதாக கருதி அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருக்கின்றது. அது தொடர்பான மேலதிக விசாரணைகள் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னர் இந்த வழக்கோடு தொடர்புடைய அனைத்து பிரதிவாதிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்புமாறும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி அல்லது இடைக்கால பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச, தற்போதைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க, அமைச்சரவை உறுப்பினர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோருக்கும் இது சம்பந்தமான நோட்டீஸ் அனுப்புமாறு உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கின்றது. எனவே 2 நீதியரசர்களை கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வில் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்படவிருக்கின்றது. ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை தான் இந்த செய்திகளில் நாங்கள் இன்று விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் யூடியூப் நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் வரலாம். யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கின்றது. இன்றைய ஏனைய பிரதான செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவோமாக இருந்தால், வடக்கு ஆளுநராக ராகவன், ஊவாவுக்கு கீர்த்தி தென்னகோன், சப்ரகமுவுக்கு தம்ம திசாநாயக் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது 3 மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்களை நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாண ஆளுநராக ஜனாதிபதி ஊடக ஆலோசகர் கலாநிதி சுரேன் ராகவன் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று
சப்ரகமு ஆளுநராக கலாநிதி தம்ம திசாநாயக்கவும் ஊவா மாகாண ஆளுநராக கீர்த்தி தினகோனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. இனி ஏனைய செய்திகள். மஹிந்த சண்டிச்சனத்தால் பதவியை பெற முடியாது, சபாநாயகரின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வரட்டும் பார்க்கலாம் என்கிறார் சம்பந்தன். அரசியலமைப்பு சம்பிரதாயங்களின் பிரகாரமே நாம் செயற்படுகிறோம் என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. அதாவது மஹிந்த ராஜபக்ஷ பார்லிமென்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை சண்டித்தனமாக பெற முடியாது. அரசியலமைப்பு மற்றும் சம்பிரதாயத்தின் பிரகாரம் எதிர்க்கட்சி தலைவர் பதவி எமக்குரியதாகும். எனவே அதனை விட்டுக் கொடுக்க முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமில்லாது 3850 விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம், சட்டக்கல்வியை பாடத்திட்டத்தில் இணைக்கவும் ஒதுக்கீட்டு சட்டமூலத்துக்கு அனுமதி என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அரசு பாடசாலையோ தனியார் துறையோ பரீட்சைக்கு எப்படியும் தோற்றலாம், திணைக்களம் பெறுபேறுகளை வெளியிடும் என்கிறார் கல்வி அமைச்சர். சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்த அனைவரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்ற முடியும். அவர்கள் தனியார், சர்வதேச மற்றும் அரசு பாடசாலை என எந்த ரீதியிலும் பரீட்சைக்கு தோற்றினாலும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அவர்களது பெறுபேறுகளை வெளியிடுவதோடு அதன் அடிப்படையில் தேசிய ரீதியிலான தரப்படுத்தலையும் மேற்கொள்ளும் என கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. இனி தினக்குரல் பத்திரிகையின் ஏனைய பிரதான செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவோமாக இருந்தால், வடகிழக்கு இணைப்பு என்பது வெறும் வதந்தி, அமைச்சர் அகீம் கூறுகிறார் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது வடகிழக்கை இணைத்து தனியான நிர்வாக அலகினை வழங்க இந்த அரசு முயற்சிக்கிறது என்று வதந்திகள் உலவி வருகின்றன. அந்த செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என நகர திட்டமிடல், நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். கண்டி திகனை பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை விகாரை ஒன்றில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்புக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் மஹிந்த கோரிக்கை என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையிலேயே இடம்பெற்றிருக்கின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக மஹிந்த அணியில் 29 கட்சிகள், ரணிலுடன் சிவில் குழுக்கள், தேர்தலுக்காக பாரிய கூட்டணிகள் என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடன் இணைந்து பரந்துபட்ட கூட்டணியை அமைப்பதற்கு 29 கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் இணக்கம் தெரிவித்துள்ளது அதே நேரம் என்கின்ற செய்தியும் இந்த தினக்குரல் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் மஹிந்த கோத்தாவை கைது செய்ய முயற்சி. சர்வதேச நீதிபதிகளின் ஆலோசனைகள் மூலம் சர்வதேச நீதிமன்றத்தில் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை கைது செய்வதற்கு தேசிய மற்றும் சர்வதேச சக்திகள் செயற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டி இருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் பேராசிரியர் GL பீரிஸ் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. இனி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவோமாக இருந்தால், ஸ்ரீலங்கன் விமான சேவை மறுசீரமைப்பு, ஜனாதிபதியினால் விசேட குழு நியமனம். அதாவது ஸ்ரீலங்கன் விமான சேவையில் நிலவும் பிரச்சனைகள் சீர் செய்து அதனை மறுசீரமைப்பதற்கான கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை பற்றி பரிந்துரைகளை முன்வைப்பதற்கான குழு ஒன்றை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமித்துள்ளார் என்கின்ற செய்தி தினகரன் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. இவைகளை இன்றைய பிரதான தமிழ் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக இடப்படுத்துகின்றன. இனி ஒரு பக்கம் பார்க்கலாம் சிங்கள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை. ලංකාදීප පුවත්පතේ සහ දිවෙන පුවත්පතේ වාර්තා වෙලා තියෙන සෙසු ප්‍රවෘත්ති දිහාවට පොඩ්ඩක් අවධානය යොමු කරන්න තීරණය කළා. මේ වසරේ ඡන්දයකට රජය අකණ්ඩව බලපෑම් කරන්න ඕනේ කියලා ජනපති සන්ධාන මන්ත්‍රී රැස්වීමේදී කිව්වා කියලා වාර්තා කරලා තියෙනවා. ඒ වගේම පදවි ප්‍රාප්තිය හෙට කියලා වාර්තා කරලා තිනවා. මේ හේතුවෙන් නව ලග්ගල හරිත නගරය විවෘත කිරීම අද සිදු වෙනවා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. පදවී ප්‍රාප්ති කෙසේ වෙතත් ලංකාව දියුණු වන දේවල්, ලංකාවට අවශ්‍ය කරන දේවල් මේ විදිහට විවෘත කිරීම නම් අපි ගොඩක්ම අගය කළ යුතුයි. ඒ වගේම තමයි කියනවා මේ සමාගම් කොච්චර ඉල්ලුවත් අපිට කතා කරත් අපි නම් ගෑස් මිලවත් කිරිපිටිවත් වැඩි කරන්නේ නැහැයි කියලා අමාත්‍යාංශය කිව්වයි කියලා වාර්තා කරලා තියෙනවා. බලමු ඇත්තටම වැඩි කරන්නේ නැතුව තියේවිද ඉස්සරහට වැඩි කරයිද කියලා. ලංකාදීප පුවත්පතේ කියනවා පිස්තෝල බෑගය දමා පැන ගිය හිටපු කොටියාට නවාතැන් දුන් කතත් අල්ලලා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. ඒ රැඳී සිටි නිවසේ පිටිපස්සේ මෝටාර් උණ්ඩ දෙකක්ද තිබිලා හොයාගත්තා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. ඒ වගේම විසර්ජන පනත පෙබරවාරි 5 වෙනිදා මැති සභයට ගේනවයි කියලා වාර්තා වෙනවා.
අයවැය විසර්ජන පනතත් කෙටුම්පත ලබන මාස 5 වෙනිදා පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කිරීමට කැබිනට් මණ්ඩල අනුමැතිය ලැබී තියෙනවායි කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. මම අර එදත් කිව්ව නේද මේ විපක්ෂ නායකවරයාගේ පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා මේ හැමදාම මහින්ද මහත්තයයි සම්බන්ධන් මහත්තයයි පොඩි මේ දවස්වල පොඩි නිරසකයක ඉන්නේ කියලා. දැන් ඔන්න සම්බන්ධන් මහත්මයා එළියට ඇවිල්ලා කියනවා විපක්ෂ නායක තවමත් මමයි. ඒකේ වෙනසක් නැහැ කියලා සම්බන්ධන් මහතා කිව්වා කියලා අද මේ පුවත්පතේ ලංකාදීප පුවත්පතේ වාර්තා කර තිබෙන ආකාරයෙන් අපිට දකින්නට ලැබෙනවා. හොඳටම වෙරිවෙච්ච තාත්තා කෙනෙක් අවුරුදු 4ක දුවව මේ බස් හෝල්ට් එකේ දාලා ගිහිල්ලා තියෙනවා. බලන්න Tamanගේ දරුවන්ට වඩා මේ තාත්තලාට බොන එක ලොකු වෙලා දරුවන්ව අමතක වෙන හැටි. මෙහෙම ගියොත් මේ තාත්තලාට වගකීම් කියන දේ අමතක වේවි ඉදිරියට මේ විදිහට ගියොත්. කොහොම හරි පෙරේදා රාත්‍රියේදී මේ විදිහට දීනිය එල්පිටිය පොලිසිය විසින් සොයාගෙන තියෙනවා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. නිකමට හිතන්න මේ විදිහට මහරෑ පොඩි ළමයෙක් පාරේ දැරියක් හෝ දරුවෙක් හෝ පාරේ දාලා ගියොත් ලංකාවේ දැනට සිදුවන දේවල් දිහා බැලුවම මොන වගේ දේවල් වෙන්න තිබුණාද? කොහොම හරි දෙවියෝ බැලුවා වගේ ඒ ළමයා බේරිලා තිබුණා. හිස්බුල්ලාගේ පුරප්පාඩුවට ශාන්ත බණ්ඩාර කියලා තමයි අද පුවත්පත වාර්තා කරලා තියෙන්නේ. ඒ හිස්බුල්ලාගේ කතාව ගැන කතා කරනකොට අපිට මතක් වෙනවා මේ ආණ්ඩුකාරවරුන්ගේ පත්වීම් අද තවත් 3 දිනක් පත් කරලා තියෙනවා ඊයේ දවසේදී කියලා වාර්තා කරනවා. ඒ තමයි ආණ්ඩුකාරවරු තවත් 30 දිනක් කියලා ලංකාදීප පුවත්පතේ ප්‍රධාන ප්‍රවෘත්ති විදියට වාර්තා කර තිබෙනවා. සබරගමුවට පත් කරලා තින්නේ ධම්ම දිසානායක, ඌවට කීර්ති තෙන්නකෝන්, උතුරට සුරෙන් රාගුවන් තමයි පත් කරලා තියෙනවා කියලා වාර්තා කරන්නේ. හැබැයි තාමත් දකුණේ පුරප්පාඩුවට කවුරුත් පත් කරලා නැහැයි කියලා ලංකාදීප පුවත්පත කියන ආකාරයේ දකින්නට ලැබෙනවා. මේ ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතාගේ ඉදිරියේදී තමයි මේ විදිහට දිවුරුම් දීලා තියෙන්නේ. ඒ වගේම කොළඹ විශ්වවිද්‍යාලයේ ජ්‍යෙෂ්ඨ කතිකාචාර්ය ධම්ම දිසානායක මහතා සබරගමුව පළාත් ආණ්ඩුකාරවරයා ලෙස දිවුරුම් දුන්නා අතර ඒ විශ්වවිද්‍යාලයේම ජ්‍යෙෂ්ඨ කතිකාචාර්ය ආචාර්ය සුරෙන් රාගවන් මහතා උතුරු පළාත් ආණ්ඩුකාරවරයා ලෙසත් නිදහස් හා සාධාරණ මැතිවරණයක් සඳහා වූ ජනතා ව්‍යාපාරයේ විධායක අධ්‍යක්ෂ රජිත් කීර්ති තෙන්නකෝන් මහතා ඌව පළාත් ආණ්ඩුකාරවරයා ලෙස දිවුරුම් දුන්නා කියලා වාර්තා කරලා තියෙනවා. ওই විදිහට තමයි මේ ආණ්ඩුකාරවරුන්ගේ පත්වීම පිළිබඳ ලංකාදීප පුවත්පතේ වාර්තා කරන්නේ. දිවයින පුවත්පතේ වාර්තා කරනවා තෙල් සමාවෙන්න මේ ආණ්ඩුකාරවරුන්ගේ පත්වීම් පිළිබඳව දිවයින පුවත්පත වාර්තා කර තිබෙන ආකාරය දකින්නට ලැබෙනවා. මෙහිත් සඳහන් කරන්නේ ඒ විදිහටම තමයි නව ආණ්ඩුකාරවරු 3ක් ඊයේ දිවුරුම් දෙති දකුණට තාමත් කිසිවෙක් නැහැ කියලා තමයි වාர்த்தா කරලා තියෙන්නේ. அந்த வகையில் அதாவது 3 புதிய ஆளுநர்கள் நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டிருந்தனர், ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்தனர். அதாவது வடக்கு சபரகமுவ மற்றும் மூவா மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டிருந்தனர். இது தொடர்பான செய்திகளை எல்லா பத்திரிகைகளிலும் பிரதான செய்திகளாகவும் சிங்கள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாகவும் இடம்பெற்றிருந்தன. இனி பார்க்கலாம் இது தொடர்பான விரிவான கண்ணோட்டத்தினை. இந்த செய்திகள் தொடர்பான அந்த விரிவான கண்ணோட்டத்தை வழங்குவதற்கு முன்னர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியேற்று 4 வருடங்கள் பூர்த்தி அடைகின்றன. 4வது ஆண்டு பூர்த்தி அடைகின்றது. இந்த 4 வருட காலத்தை முன்னிட்டு இன்றைய ஆங்கில பத்திரிகைகளில் ஒரு முழுப்பக்க விளம்பரத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விளம்பரத்தில் அவருடைய சாதனைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக அவர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் என்பதை பற்றியும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மிக முக்கியமாக அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஜனாதிபதி இந்த 4 ஆண்டு காலத்தில் நீதித்துறையின் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கான தத்துவங்களை பேணியிருக்கின்றார். கருத்து சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்றார் மக்களுக்கு. தகவல் அறியும் சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்றார். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட சக்திகளை அவர்களுடைய தனிப்பட்ட அந்தஸ்துகளுக்கு அப்பால், தனிப்பட்ட ரீதியில் அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கு மற்றும் அந்தஸ்துகளுக்கு அப்பால் வெளிப்படையான முறையில் அவர்களை இனம் காட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். உண்மையான கலாசார மரபுரிமை பெருமானங்களை ஜனாதிபதி நிலைநாட்டி இருக்கின்றார். நிலையான அபிவிருத்தி திட்டங்களை அவர் அமுல் செய்திருக்கின்றார். அந்த அபிவிருத்தி திட்டங்கள் ஊழல் மோசடிகள் அற்ற தெளிவான போக்குடையவையாக காணப்படுகின்றன. ஊழல் மிக்க அரசியல் கலாசாரத்துக்கு அவர் முடிவு கட்டியிருக்கின்றார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் பதவிகளுக்கு இருந்த சில அதிகாரங்களை குறைத்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்குமான
முழு ஆதரவையும் சுதந்திரத்தையும் அவர் வழங்கியிருக்கின்றார். மற்றும் கலாச்சார ரீதியாக ஒரு ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு கலாச்சாரத்தை இந்த நாட்டில் உருவாக்கி அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார் என்று அவருடைய சாதனைகள் இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் பல விடயங்களை நாங்கள் உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக கருத்து சுதந்திரம், தகவல் அறியும் சுதந்திரம், 19வது திருத்தச் சட்டத்தின் மூலம் தன்னுடைய அதிகாரங்களை குறைத்து கொண்டமை என்பனவெல்லாம் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. அந்த 19வது திருத்தத்தின் மூலம் அவர் தன்னுடைய அதிகாரங்களை குறைத்து கொண்டதால் தான் அரசியல் கொந்தளிப்பு பிரச்சனைகளின் போது கூட சரியான தீர்வினை, மக்கள் எதிர்பார்த்த தீர்வினை நீதிமன்றங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஊழல் மற்றும் லஞ்சம் என்பனவற்றை நீக்கியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அவை முழுமையாக நீக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏனைய விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறான காரியங்களை செய்திருக்கின்ற ஜனாதிபதி, தன்னுடைய பதவிக்காலத்தில் இந்த விடயங்களை யதார்த்தமாக்கி இருக்கின்ற ஜனாதிபதி ஒழுக்கம், நல்லிணக்கம், சுபிட்சம் என்பனவற்றின் அடிப்படையில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அதே விளம்பரத்தில் அடுத்ததாக அவர் 2019ஆம் ஆண்டு, அதாவது ஜனவரி 8 முதல் இன்று முதல் அவர் மேற்கொள்ளவிருக்கின்ற புதிய பயணம் எவ்வாறு இருக்கும் என்பதும் இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சுயநல சக்திகள் முற்றாக அளிக்கப்படும், அதிகார போக்குடைய அதிகாரத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களும் ஊழல் மற்றும் லஞ்சம், மோசடி என்பனவற்றில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் எதிராக தாமதமின்றி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த சக்திகளுக்கு ஒரு முடிவு கட்டப்படும், அவர்களுக்கு எதிராக துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவும் மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளுக்குள் அவர் முழுமையாக செய்து முடித்திருக்க வேண்டிய விடயம் என்று எதிர்பார்க்கப்பட்ட விடயம்தான் இது. ஆனால் இப்பொழுது அவர் அடுத்த 1 வருடத்தை இந்த விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தப் போவதாக குறிப்பிட்டிருப்பது இங்கே வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக இலங்கையர்கள் அனைவரும் தனக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று அவர் இந்த விளம்பரத்தின் மூலம் கேட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளை. யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருந்தோம் சிரேஷ்ட ஊடகவியலாளருடன். இணையும் பார்க்கலாம். கிழக்கு மாகாணத்துக்கான முதலாவது முஸ்லிம் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதேபோல் வடமாகாணத்துக்கான முதலாவது தமிழ் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த 2 மாகாணங்களிலும் இருந்த மிக முக்கியமான கோரிக்கை அதுவாகத்தான் இருந்தது. கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு முஸ்லிம் ஆளுநர் தேவை என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தது. அதேபோல் வடமாகாணத்துக்கு ஒரு தமிழ் ஆளுநர் தேவை என்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக இருந்து வந்தது. இந்த நீண்டகால கோரிக்கைகள் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் நன்கு அறியப்பட்ட அரசியல்வாதி, பழுத்த அரசியல் அனுபவம் மிக்க எம்எல்ஏ ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டிருக்கின்றார். மாகாண பாராளுமன்ற உறுப்பினராக, பிரதி அமைச்சராக பல்வேறு இடங்களில் அவர் பணியாற்றி இருக்கின்றார். எனவே அவர் நன்கு அறியப்பட்ட ஒரு மனிதர், அதே மாகாணத்தை சேர்ந்தவர். எனவே அவருக்கு இப்பொழுது அங்கே பல சவால்கள் இருக்கின்றன எதிர்கொள்வதற்கு. அந்த சவால்களை அவர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார் என்பதுதான் இங்கு காணப்பட வேண்டிய பிரச்சனை. அடுத்ததாக சுரேன் ராகவன் வடமாகாணத்துக்கான முதல்வராக அல்லது மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த அரச நிர்வாக கட்டமைப்போடு சுரேன் ராகவனுக்கு இருக்கின்ற தொடர்புகள் குறித்து எங்களால் எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வாறான தகவல்கள் எதுவும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நாம் அறிந்து வைத்திருக்கின்றதன் பிரகாரம் லேக் ஹவுஸ் நிறுவனத்தில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சி காலத்தில் ஒரு பொறுப்பான பதவியில் அவர் இருந்திருக்கின்றார். அதன் பிறகு அவர் இந்த சமாதான கட்டமைப்பு மற்றும் கல்வியியல் துறைகளில் மேற்படிப்புகளை மேற்கொண்டு இப்பொழுது கலாநிதி பட்டம் பெற்ற ஒருவராக இருக்கின்றார் என்ற தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுரேன் ராகவனும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை எவ்வாறு புரிந்து கொண்டு எவ்வாறு அவர் பணியாற்றப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஹிஸ்புல்லா நேற்று தன்னுடைய பதவிகளை பொறுப்பேற்றிருக்கின்றார். அரசியல் யாப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை கிழக்கு மாகாணத்தில் முழுமையாக அமல் செய்ய போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசியல் சாசனத்தின் 13வது திருத்தச் சட்டப்படி மாகாணத்துக்கு போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் என்பன இருக்கின்றன. ஆனால் அவற்றை வழங்க விடாமல் நீண்ட காலமாக தடை இருந்து வருகின்றது. எனவே ஹிஸ்புல்லாவால் அதை செய்ய முடியுமா
என்பதை இனிமேல் தான் பார்க்க வேண்டும். எவ்வாறாயினும் அதற்கு அப்பால் அவருக்கு அங்கு நடைமுறை ரீதியான பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஆசிரியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன, தொண்டர் ஆசிரியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன, சுகாதார கட்டமைப்பு பிரச்சனைகள், போக்குவரத்து கட்டமைப்பு பிரச்சனைகள், அதிகார பகிர்வு தொடர்பாக புதிய பிரதேச சபைகளை உருவாக்குவது தொடர்பான பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றன, நகர திட்டமிடலில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவ்வாறு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் அந்த மாகாணத்தை நன்கு புரிந்து கொண்ட ஒருவர் என்ற ரீதியில் அவருக்கு அவற்றை புரிந்து கொண்டு அவற்றுக்கு உரிய தீர்வுகளை முன்வைப்பது ஒரு கஷ்டமான விடயமாக இருக்காது என்று நாங்கள் நம்புகின்றோம். அதைத்தான் அவரும் சொல்லியிருக்கின்றார். கூடிய விரைவில் இந்த விடயங்களில் கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை தான் முன்வைக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அரசியல் அரங்கில் இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் புதிய அரசியல் யாப்பு தொடர்பானதாக இருக்கின்றது. இன்றும் பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பான நகல் வரைவை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்னர் அல்லது 4ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சுமந்திரன் இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இது தொடர்பாக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் சுமந்திரனின் முயற்சிகளை எவ்வாறேனும் தடுப்பதில் மஹிந்த தரப்பினர் இப்பொழுது தீவிரமாக களமிறங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சாந்த பண்டார ஹிஸ்புல்லாவின் இடத்துக்கு நியமிக்கப்படவிருக்கின்ற தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு வந்தவர் இப்பொழுது அவருடைய இடத்துக்கு சாந்த பண்டார நியமிக்கப்படுவார் என்று இந்த அதிகாலையில் கெசட் அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் பிரிவுக்கு தலைமை தாங்குவோர் ஒரு சுறுசுறுப்பான அரசியல்வாதியாக அவரை நாங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் நேற்று நடத்தியிருக்கின்ற செய்தியாளர் மாநாட்டில் நிச்சயம் சுமந்திரனின் முயற்சிகளுக்கு தாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இளைஞர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். எல்லா அரசாங்கங்களும் இளைஞர்களை புறக்கணித்து வருகின்றன. எனவே இளைஞர் சக்தி மகத்தான சக்தியாக இருக்கின்றது. அந்த சக்தியை இந்த நாட்டில் சரியான இடம் பிடிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரவுஃப் ஹக்கீம் நேற்று கண்டியில் ஒரு வைபவத்தில் பேசுகின்ற பொழுதும் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் கொழும்பில் ஒரு வைபவத்தில் பேசுகின்ற பொழுதும் இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு இணைப்பை அடிப்படையாக வைத்துத்தான் புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக மஹிந்த தரப்பில் பரவலான கதைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை இந்த இருவரும் வெவ்வேறு இடங்களில் நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்காத ஒரு அரசியல் யாப்பாக புதிய அரசியல் யாப்பு அமையப் போகின்றது. வடக்கு கிழக்கை மீண்டும் இணைப்பதாக, ஒரே மாநிலமாக இணைப்பதாக அமையப் போகின்றது. 30 வருட யுத்தத்தின் மூலம் சாதிக்க முடியாததை தமிழ் தரப்பினர் இந்த அரசியல் யாப்பின் மூலம் சாதித்துக் கொள்ள முனைகின்றார்கள் என்று கதைகள் பரப்பப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான விஷமத்தனமான பிரசாரங்கள் அப்பாவி மக்கள் மத்தியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சவே இதனை இப்பொழுது முன்னின்று களமிறங்கி இவ்வாறான பிரசாரங்களை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இடம்பெற்ற ஒரு வைபவத்தில் அல்லது நேற்று முன்தினமும் இடம்பெற்ற ஒரு வைபவத்தில் பேசுகின்ற பொழுது இந்த புதிய அரசியல் யாப்புக்கு எந்த வகையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்கவே கூடாது என்ற ரீதியில் அவர் வெளிப்படையாக கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் தரப்பை பொறுத்தமட்டில் பிளவுபடுத்த முடியாத ஒற்றை இலங்கைக்குள், ஒரே இலங்கைக்குள் அதிகாரங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதிகார பகிர்வை மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தெளிவான கருத்தை விட அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் தான் இப்பொழுது மக்கள் மத்தியில் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகின்றவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாக மைத்ரிபால சிறிசேன தான் மீண்டும் நிறுத்தப்படுவார் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூறுகின்றது. அதன் உறுப்பினர்கள் அவ்வாறு கூறுகின்றார்கள். ஆனால் அவர் ஜனாதிபதி இப்பொழுது கைகோர்த்து இருக்கின்ற அந்த ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சி அல்லது மஹிந்த ராஜபக்சவின் கட்சியினர் ஜிஎல் பீரிஷ் போன்றவர்கள் நேற்றைய செய்தியாளர் மாநாட்டில் அந்த முடிவை மஹிந்த ராஜபக்ச தான் எடுப்பாரை தவிர வேறு யாருக்கும் எடுக்க முடியாது என்று கூறுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு மத்தியில் இந்த ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதை ஜனாதிபதி நேற்று மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த பிரச்சனை இப்பொழுதே அந்த கட்சிக்குள் தலையெடுத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தேர்தல் ஆண்டாக அமையப் போகின்றது என்பதை ஜனாதிபதி நேற்றும் தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் பேசும் பொழுது மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். எனவே அரசியல் யாப்பு எதிர்பார்க்கின்றபடி பிப்ரவரி மாதம் முன்வைக்கப்படுமா, அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எவ்வாறு எடுக்கப் போகின்றார்கள்? இதற்கிடையில் பாராளுமன்றம் இன்று கூடுகின்றது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கப் போவது யார், சபாநாயகர் என்று எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பாக என்ன அறிவித்தலை விடுக்கப் போகின்றார்?
இவை எல்லாம் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயங்களாக மாறியிருப்பதையும் நாங்கள் இந்த தகவல்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஜனாதிபதி பதவியேற்று 4 வருடங்கள் பூர்த்தி என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் ஒரு செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. அதாவது பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி சமாதானமான தேசம் மற்றும் வளமான அபிவிருத்தியை உருவாக்கும் நோக்கில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியேற்று இன்றுடன் 4 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேன மறுநாள் மாலை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இந்நாட்டின் 6வது நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் நாட்டின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தார். பதவி பிரமாணம் செய்து 4 வருடங்கள் பூர்த்தி அடைவதால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டிற்கும் நன்றிகளை தெரிவித்தார் என்கின்ற செய்தி தினகரன் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதனுடன் இனி ஏனைய பிரதான செய்திகளை பார்ப்போமானால், சட்டவிரோத சிகரெட் விற்பனை அரசுக்கு வருடாந்தம் ரூபாய் 18 பில்லியன் இழப்பு என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது நாட்டில் இடம்பெறும் சட்டவிரோத சிகரெட் விற்பனையின் மூலம் வருடாந்தம் ஏறத்தாழ 18 பில்லியன் ரூபாய் வருமானத்தை அரசாங்கம் இழந்து வருவதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மற்றும் கல்லணி பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த கல்விமான்கள் நடத்திய இந்த ஆய்வில் சிகரெட் விற்பனையில் கிட்டத்தட்ட 15% சட்டவிரோதமானது என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த சிகரெட்டுகள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படுவதனால் அரசாங்கத்துக்கான வருமான இழப்பும் ஏற்படுகின்றது என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இனி ஏனைய செய்திகளாக, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்குள் பதற்றம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டு கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கைது என்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அதாவது கடந்த அக்டோபர் மாதம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கொழும்பு மாநகர சபை பொதுஜன பெரமுன உறுப்பினர் KG குலதிச நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இவரை எதிர்வரும் 11ஆம் தேதி விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் ஸ்ரீ லக்னஜய ரத்ன உத்தரவிட்டுள்ளார். இவர் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஆட்சி மாற்றம் நடந்த நிலையில் முன்னாள் பெட்ரோலிய வள அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தமது ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்காக அக்டோபர் 28ஆம் தேதி அங்கு சென்றிருந்தார். இதற்கு பெட்ரோலிய ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. அமைச்சரை வெளியேற்ற விடாமல் அவர்கள் குழப்பம் ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்குள் பதற்ற நிலைமையை உருவாக்கிய குற்றச்சாட்டின் பேரிலேயே மாநகர சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்கின்ற செய்தியும் தினகரன் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. இனி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளை ஒரு கணம் பார்ப்போமானால், யுத்தத்தினால் பலியானோர் முழு விவரம் சேகரிப்பு, உலகளாவிய ரீதியில் நடவடிக்கை. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 10வது ஆண்டு நிறைவடை உள்ள நிலையில் அதற்கு முன்பாக இறந்தோரின் எண்ணிக்கையை கணிப்பதற்காக அவர்களின் பெயர்களை சேகரிப்பதற்கு 2 சர்வதேச சார்பற்ற தொண்டு நிறுவனங்கள் உதவுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாது நாமல் குமார கைதாவார் கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட உயர்மட்ட பிரமுகர்களை படுகொலை செய்யும் சதித்திட்டம் தொடர்பான தகவல்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நாமல் குமார மிக விரைவில் ராணுவ போலீசாரினால் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்கின்ற செய்தி தினகரன் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. இனி பார்க்கலாம் சிங்கள பத்திரிகைகளில் இது தொடர்பான செய்திகள் எவ்வாறு வெளிவந்திருக்கின்றன என. මම කලින් සඳහන් කරා ජනාධිපතිතුමාගේ පදවි ප්‍රාප්තිය 4 වන සැමරුම අදයි කියලා වාර්තා කරලා තියෙනවා. අපි දන්නවා ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතාගේ මේ ජනවාරි 8 වෙනිදා ජනාධිපති ධූරයට පත්වීමත් සමග තමයි මේ විදිහට 4 වන සැමරුම සැමරීම සිදු කරන්නේ. ඒ වෙනුවෙන් සිල්ම පුවත්පත්වල සඳහන් කර තිබෙන වාර්තාවක් කියවන්නට කියලා මට හිතුණා. යථාර්ථවාදී ගමන් මගෙහි නව ප්‍රවේශය කියලා. ඒ සඳහන් කරනවා අධිකරණයේ ස්වාධීනත්වය එතුමන් ඇති කළා කියලා. අදහස් ප්‍රකාශ කිරීමේ නිදහස, තොරතුරු දැනගැනීමේ අයිතිය, තරාතිරම නොබලා දූෂණ වංචා හෙළිකිරීමේ විනිවිදභාවය, සංස්කෘතියට, ජාතික උරුමයට සැබෑ වටිනාකම්, දීර්ඝකාලීන ප්‍රතිඵල දෙන සුදු අලි නොවන තිරසර සංවර්ධන ව්‍යාපෘති, දූෂිත දේශපාලන සංස්කෘතිය පිරිපහදු කිරීම, විධායක බලතල කප්පාදුව, ජනතාවට වැඩ කරන මැති ඇමතිවරුන්ට වැඩ කිරීමට සහාය සහ නිදහස, පක්ෂපාත ભેදයකින් තොරව වංචාව, දූෂණ
ප්‍රතික්ෂේප කිරීම සිය දූර කාලයේදී යථාර්ථයක් කර දුන්නා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. මේ ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතාගේ නව ගමනක ප්‍රවේශය ශික්ෂණය සංහිඳියාව සමෘද්ධිය අරමුණු කොටගත් ඒ උදෙසා කැප වූවක් කියලා වාර්තා කරනවා. ප්‍රමාදයෙන් පසුතැවීමට පත් නොවී ආත්මාර්ථකාමය බලලෝභය දූෂණය සහ වංචාව පරදවමින් ජාතික අරමුණු සාක්ෂාත් කර ගැනීමට 19 ජනවාරි 18 වෙනිදායෙන් ආරම්භන නව ප්‍රවේශයට ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා සමග එක්වන්න කියලා තමයි එතුමන් මේ විදිහට වාර්තා කරලා තියෙන්නේ. ඒ විදිහට අපිට මතකයි මේ වාර්තා කරනවා අද දවසේදී ඒ වෙනුවෙන් මේ පදවි ප්‍රාප්ති වෙනුවෙන් නව ලග්ගල හරිත නගරය විවෘත කිරීම අද සිදු වෙනවා කියලත් අද වාර්තා කර තිබෙන ආකාරය දකින්නට ලැබෙනවා. அந்த வகையில் இனி பிரதான செய்திகளை இன்னொரு கணம் பார்ப்போமா. அளந்தார் டக்ளஸ் சுமந்திரன் கடும் வாக்குவாதம், சுதந்திர கட்சியில் 4வது பாரிய பிளவு என்கின்ற செய்தியும் தினகரன் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக 2015 ஜனவரியில் பதவி பொறுப்பேற்ற பின்னர் சுதந்திர கட்சி 3 தடவை பிளவுபட்டு 3 கூறுகளாகிவிட்ட நிலையில் 4வது பாரிய பிளவும் மிக விரைவில் இடம்பெற இருக்கின்றது என்கின்ற செய்தி அந்த தினகரன் பத்திரிகைகளை இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமில்லாது சுதந்திர கட்சி மீதான நம்பிக்கையை குழப்புவதே சுமந்திரனின் நோக்கம், பிப்ரவரிக்கு முன்னர் புதிய யாப்பு வராது என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது சுதந்திர கட்சி குறித்து வடக்கு மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை குழப்புவதற்காகவே பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியினதும் ஜேவிபியினதும் ஒத்துழைப்புடன் புதிய அரசியலமைப்பை ஒன்றை கொண்டு வர இருப்பதாக சுமந்திரன் என்பி அறிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அணி தலைவர் சாந்த பண்டார தெரிவித்தார். யார் என்ன சொன்னாலும் வடக்கில் பிரபலமான ஒரே தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. செயலணி ஒன்றை அமைத்து வடக்கு மக்கள் முகம் கொடுக்கும் பாரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்கின்ற செய்தி தினகரன் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றன. இனி ஆங்கில பத்திரிகைகளில் இந்த செய்திகள் எவ்வாறு வெளிவந்திருக்கின்றன இனி பார்க்கலாம். ஆங்கில பத்திரிகைகளில் நாம் எடுத்துக்கொண்ட பிரதான தலைப்புகளுக்கு மேலதிகமாக சில செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலோன் டுடே பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சுரக்ஷா இன்சூரன்ஸ் ஓவர் டு பிரைவேட் கம்பெனி என்ற தலைப்பில் தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு பாடசாலை மாணவர்களுக்கான விசேட காப்புறுதி திட்டம் ஒன்றை அமலுக்கு கொண்டு வந்தது. அந்த காப்புறுதி திட்டத்தை இப்பொழுது ஒரு தனியார் கம்பெனியிடம் ஒப்படைப்பதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் இது தொடர்பான இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை, ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ற ரீதியில்தான் அந்த செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆர்மி டு ப்ரோப் நாமல் குமாரஸ் டிசிஷன் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நபர் நாமல் குமார, அவர் இராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்றவர் என்ற ரீதியில் இப்பொழுது தகவல்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அவர் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றமை தொடர்பாக இராணுவம் புறம்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. வெகு விரைவில் அவர் இராணுவ போலீஸ் பிரிவால், மிலிட்டரி போலீஸால் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலையும் நாங்கள் இந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் சிசி அப்ரூவ்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் 3 SC ஜட்ஜஸ் என்ற தலைப்பில் அரசியல் சாசன சபை 3 உச்சநீதிமன்ற நீதியரசர்களுக்கான வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான ஜனாதிபதியின் சிபார்சை ஏற்றுக்கொண்டு அந்த நியமனங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது. ஜனாதிபதி இதற்காக சிலருடைய பெயரை பிரேரித்திருந்தார். எஸ் துரைராஜா, ஆர் அமரசேகர மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசராக இருந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக இருந்த நீதியரசர் பத்மன் சூரசேன ஆகியோர் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நியமனங்களை அரசியல் சாசன சபை ஏற்றிருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சினை நிலவிய காலப்பகுதியில் 2 வெற்றிடங்கள் காணப்பட்டன. அந்த காலப்பகுதியில் கடைசியாக அந்த வழக்கின் தீர்ப்பை அளித்துவிட்டு ஒரு நீதிபதி ஈவா வனசுந்தர அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். எனவே 3 இடங்கள் அங்கே இப்பொழுது காலியாக இருக்கின்றன. அந்த 3 இடத்திற்கும் புதிதாக 3, ஒருவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின்
தலைவராக இருந்தவர். மற்றவர்கள் 2 நீதியரசர்கள் எஸ் துரைராஜா, ஆர் அமரசேகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நியமனங்கள் இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி அதற்கான பதவி பிரமாணங்களை செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கின்றது. மேலும் டெய்லி நியூஸ் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் இரான் அப்பாயிண்டட் கமிட்டி சேர்மன் என்ற தலைப்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் நடவடிக்கைகளை மீள் கட்டமைப்பு செய்வதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவின் தலைவராகத்தான் ராஜாங்க அமைச்சர் இரான் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்று இந்த செய்தியில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை ஆங்கில பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இனி ஏனைய செய்திகளை பார்ப்போமானால், ஹிஸ்புல்லாவின் வெற்றிடத்திற்கு சாந்த பண்டார நியமனம் என்கின்ற செய்தியும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதற்கு முன்னர் யூடியூப் நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளை. யூடியூப் நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கின்றது. பட்ஜெட்டுக்கு முன்னர் சுதந்திர கட்சியினர் பலர் எம்முடன் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல கூறுகிறார் என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றன. இனி தமிழ் பத்திரிகையில் வெளிவந்த பிரதான செய்திகளை பார்த்துவிட்டோம். இனி சிங்கள பத்திரிகையில் ஏனைய பிரதான செய்திகளை பார்க்கலாம். ETI නඩුව ගැන මේ දවස්වල සෑහෙන්න වශයෙන් කතා බහට ලක් වෙනවා. ETI ගනුදෙනුකරුවන් මේ වන විට ඒ ආයතන ඉස්සරහට ගිහිල්ලා කෑකෝ ගසනවා තමන්ගේ මුදල් ඕනේ කියලා. කොහොම හරි මේ ETI නඩුව 21 වෙනිදාට විභාගයට ගන්න තීරණය කළා තියෙනවා. තමන් ඇතුළු පිරිසක් තැන්පත් කළ මුදල් ආපසු ගෙවන ලෙසට නියෝගයක් කරන්න ඉල්ලා එදිරිසිංහ ට්‍රස්ට් ඉන්වෙස්ට්මන්ට් සමාගමට එරෙහිව ගනුදෙනුකරුවන් පිරිසක් විසින් ගොනු කර තිබූ නඩුව විභාග කිරීමට තීරණය කළ කොළඹ ප්‍රධාන මහේස්ත්‍රාත් ලංකා ජයරත්න මෙනවිය එම නඩුව ලබන 21 වෙනිදා යලි කැඳවීමට තීරණය කළා කියලා නියෝග කළා කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. යතුරු පැදියකින් ආපු දෙන්නෙක් අංගොඩ කොස්මල්ලිගේ ගෝලයෙකු කැලණි මුල්ලේදී වෙඩි තබා මරා දාලා කියලා වාර්තා වනවා. මේ අංගොඩ කැලණි මුල්ල මන්සන්දියේදී යතුරු පැදියකින් පැමිණි නාදුනන පුද්ගලයන් දෙදෙනෙකු සිදු කළ වෙඩි තැබීමකින් 22 හැවිරිදි තරුණයෙකු මිය ගොස් ගිහිල්ලා තියෙනවා කියලා වාර්තා වෙලා තියෙනවා. කොස්ගොඩ මල්ලිගේ ගෝලයේ කවුරුදු 22ක් තරුණ වියට පා තැබුවා විතරයි ජීවිතයේ සමුගන්නවා. මේවා දෙමාපියනුත් වගකිය යුතු කාරණා කියන එක තමයි අපිට සිහිපත් කරන්න තියෙන්නේ. පොඩි තරුණ කාලයට ආපු ගමන්ම මේ විදිහට වැරදි පාරේ ගමන් කිරීම දෙමාපියන්ගෙත් වැරද්දක් කියලා තමයි අපිට සිහිපත් කරන්න තියෙන්නේ. ජායල කුඩුකතගේ නිවසින් නිල ඇඳුම හමු වූ සාජන් අතුරුදන් වෙලා කියලා තමයි කියන්නේ. ජායල මේ කුඩු අල්ලන්න ගිහිල්ලා ඒ කතගේ නිවසේ තිබිලා තියෙනවා නිල ඇඳුම්, හමුදා නිල ඇඳුම්. හැබැයි ඒ හමුදා නිල ඇඳුම් අයිති සාජන් මේ පොලිස්වරයා මේ පොලිසිය වැඩ කළ සේවකයා අතුරුදන් වෙලා තියෙනවා කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. ශ්‍රී ලංකන් ගුවන්මළු අංශයේ සේවකයන්ට අපි දන්නවා ශ්‍රී ලංකන් ගුවන්මළු අංශයේ සේවකයන් කියන්නේ බෑග් චෙක් කරන අය, මේ ඒ බෑග් දාන අය, මේ ඒ හැම දෙයක්ම අදාළ වන ඒ ගුවන්මළු අංශයේ සේවකයන්ට අපි හිතමුකෝ පඩියක් දෙනවයි කියලා 40000ක් විතර මේ බේසික් එකත් එක්ක. හැබැයි ඒකෙන් හම්බ කරලා Tamanට ගන්න පුළුවන් වත්කම දීපල මේ වලට වඩා වැඩියෙන් මේ අය හම්බ කරලා තියනවලු. මේ අයට ඒ හිතා ගන්න බැරි තරමේ වත්කම් දීපල තියනවලු. එහෙම උනේ කොහොමද? අපි දන්නවා ඉතින් ගොඩක් වෙලාවට නීති විරෝධී විදිහට බඩුවක් පිටරට ගෙනියන්න හරි ආය ලංකාව ඇතුළට ගේන්න හරි වුණාම ඒ අයට කීයක් හරි ගාණක් දුන්නම බේරෙන්න පුළුවන්. මොකද සාක්ෂි YouTube එකේ තියෙනවා. ඒ නිසා බය නැතුව කියන්න පුළුවන් මේ YouTube එකේ තියෙනවා වීඩියෝ දර්ශන සහිතව ඒ අය මුදල් ලබා දෙනවා, ඒ අය මුදල් ගන්නවා. ඒ නිසා මේ මෙහෙම කියන්නේ මම නෙමෙයි කියන්නේ. ගුවන්තොටුපොළ පොලිසියේ ස්ථානාධිපති ප්‍රධාන පොලිස් පරීක්ෂක ජයනාත් වනසිංහ මහතා තමයි කියන්නේ. ශ්‍රී ලංකන් ගුවන්මළු අංශයේ සේවකයන්ට වැටුපට ගත නොහැකි තරම් වත්කම් සහ දේපල තිබුණා කියලා තමයි මේ විදිහට ගුවන්තොටුපොළ පොලිස් ස්ථානාධිපති ප්‍රධාන පොලිස් පරීක්ෂක ජයනාත් වනසිංහ මහතා සඳහන් කරන්නේ. කොහොම හරි ආණ්ඩුවෙන් අයින් වෙලා යනකොට ජයනාත් වනසිංහ මහතා කියන විදිහට අපි දන්නවා අනිවාර්යෙන්ම වත්කම් සහ දේපල මේ රාජ්‍ය සේවයට පැමිණෙනකොට තිබුණු ගානයි
ඉවත් වෙනකොට තියෙන ගානයි හොයලා බලනවා. එතකොට මේ හම්බ කරන්න පුළුවන් ගානට වඩා වැඩිපුර හම්බ කරලා තියෙනවා නම් ඔන්න ලොකු ප්‍රශ්නයක් වෙනවා. හරිනම් මේවා දේශපාලඥයන්ටත් මේ විදිහටම ක්‍රියාත්මකයි. දේශපාලඥයන්ගෙන් ඒකනේ වත්කම් සහ බැරකම් ඉල්ලන්නේ. ඒ අය දෙන්නේ නැතුව හැංගෙන්නේ මෙන්න මේ හේතුන් මත. ආණ්ඩුවට නව ව්‍යවස්ථාව හොරෙන් ගේන්න හදනවා කියලා ජී.එල්. පීරිස් මහත්මයා සඳහන් කරන ආකාරය අපිට දකින්නට ලැබෙනවා. මේ පුවත්පතෙත් සඳහන් කරනවා නවලග්ගල හරිත නගරයේ ජනපති අතින් අද ජනතා අයිතියට පත් කරනවා කියලා දිවයින පුවත්පතේ වාර්තා කරලා තියෙනවා. රුපියල් 5000 අල්ලස් ගන්න ගිහිල්ලා අපරාධී අර රජයේ ජොබ් එකක් නැති කරගෙන අවුරුදු 3ක් හිරේ ළඟ වෙලා තියෙනවා සත්ව සංවර්ධන උපදේශකවරයාට. ඒ විදිහට තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. ගවයන් ප්‍රවාහනය කිරීමට බලපත්‍රයක් ලබා දීම සඳහා රුපියල් 5000ක අල්ලසක් ලබා ගැනීමේ අධිචෝදනාවට වරද කරනු ලැබූ මස්කෙලිය පශු වෛද්‍ය කාර්යාලයේ හිටපු සත්ව සංවර්ධන උපදේශකවරයා බරපතල වැඩ සහිත වසර 3ක සිරදඬුවම් හා රුපියල් 5000ක දඩයක් කොළඹ මහාධිකරණ විනිසුරු ගිහාන් කුලතුංග මහතා නියම කළා. අපි මේ කාරණේ ওই විදිහට කතා කරනකොට අපි මතක් කරන්න ඕනේ රුපියල් 5000ට අවුරුදු 3ක් හිරේ දානවා නම් මිනිසුන්ගේ සල්ලි ගසා කාපු මීට වඩා කෝටි ගණන් වලින් මුදල් වංචා කරපු අයට දඬුවම මේ වගේ නෙමෙයි මේ වගේ කොයිතරම් ගුණයක් විය යුතුද කියන කාරණාව සම්බන්ධයෙන් අපි හිතලා බලන්න ඕනේ. හැබැයි ලොකු මිනිස්සු ලොකු ගණන් වලින් මේ අල්ලස් ගන්නකොට අපදීලා නිදහස් කරනවා. හැබැයි රුපියල් 5000ක් වගේ අල්ලස් ගන්න මිනිස්සුන්ට අවුරුදු 3ක් හිරේ ළඟින්න වෙනවා. නීතිය සමාන වෙන්න ඕනේ. නීතිය රිංගන්න පුළුවන් තැන් තව තියෙනවා. ඒ නිසායි කියන්නේ නීතිය සමාන විය යුතුයි කියලා. ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය ප්‍රතිසංවිධානයට කමිටුවක් කියලා වාර්තා කර තිබෙනවා. අද වන්න පාර්ලිමේන්තුව රැස් වෙනවා. අලුත් අවුරුද්දේ පළමු පාර්ලිමේන්තු රැස්වීම අද පැවැත්වෙනවා කියලා වාර්තා වෙනවා. අද දවසේදී පාර්ලිමේන්තුව හොඳින් කරගෙන යන්න අලුත් විදිහට කරගෙන යන්න ජනතාවට සේවයක් කරන්න පුළුවන් ආයතනයක් විදිහට ජනතාවට දැනෙන විදිහට වැඩ කරන්න පුළුවන් තැනක් බවට පත් වෙන්න කියලත් අපි ප්‍රාර්ථනා කරන්නට කැමතියි. ඒ අතරතුර අපි අවධානය යොමු කරන්න සූදානම් අද දවසේදී කාටුන් දිසාවට සුවාරිස්ගේ කාටුනේ දිහාවට අවධානය යොමු කරොත් අපිට දකින්න ලැබෙනවා චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංග මහත්මිය ටීවී එක දිහා බලාගෙන ඉන්නවා. එහිදී දකින්න ලැබෙනවා ටීවී එකේ ආණ්ඩුකාරවරුන් පත් කිරීම කියලා ටීවී එකේ ප්‍රවෘත්තියක් යන ආකාරය මේ හිටපු ජනාධිපතිනිය ඒ දිහා බලාගෙන ඉන්න ආකාරය තමයි දකින්න ලැබෙන්නේ. ඒ අතරතුර ජෙරීගේ දී අයිලන්ඩ් පුවත්පතේ ජෙරීගේ කාටුනෙන් පොහොට්ටුවක් අතේ තියාගෙන ජනාධිපතිතුමා පොහොට්ටුව පැත්තට ඇවිදන් යනවා. එතකොට හිටපු ජනාධිපතිනිය අර හෙන්ඩුව දාලා හෙන්ඩුවේ තියෙන කොක්කෙන් කකුල මේ පැත්තට ඇදලා ගන්න උත්සාහ කරන ආකාරයක් තමයි දකින්නට ලැබෙන්නේ. මොකද හිටපු ජනාධිපතිනියත් යහපාලන ආණ්ඩුවට සහයෝගය පළ කරපු කෙනෙක්. ওই විදිහට තමයි අද දවසේදී කාටුන් පළ වී තිබෙන්නේ. அந்த வகையில் இன்று முடிமான அளவுக்கு செய்திகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தோம். இருந்தாலும் நேரம் போதாமையின் காரணமாக இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என நினைக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் சிங்கள மொழி மூலம் வெளிவந்த பத்திரிகைகளை தொகுத்து வழங்கிய இம்ரான் அவர்களுக்கும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொய்தீன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அஜித் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விதுஷன் பத்மநாதன். வணக்கம்.